எப்பா என்ன மாதிரி மேட்சுங்க இது? கடைசி ஓவர்ல இந்த பக்கம் சாயுது அந்த பக்கம் சாயுதுன்ற மாதிரி யார் ஜெயிக்க போறான்ற ஒரு பதட்டத்திலேயே வச்சு கடைசியில ஆர்சிபி நாங்களும் வின்னிங் ரேஸ்ல திரும்ப வந்துட்டோம்டான்ற மாதிரி வெற்றியை நிலைநாட்டி பாயிண்ட்ஸ் டேபிள்ல முதல் இடத்துக்கு போயிருக்காங்க. இந்த வெற்றி ஆர்சிபி இந்த வெற்றியை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் அப்படின்ற ஒரு நபரால தான் இந்த வெற்றி அவருக்கு கிடைச்சிருக்குது. ஏன் அப்போ நீ ஏன் குருணால் பாண்டியாவை சொல்லலன்னு நீங்க கேட்கலாம். பட் அவர் 4 விக்கெட் எடுத்தாரு. பட் குரூஷலா ஃபைனல் ஓவர்ல வந்து ஒரு 15 ரன் அடிக்கணும் போது அவர் வந்து ஒரு 6 அடிச்சார்ல, அதுதான் அந்த மேட்ச் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டுச்சு, திருப்பி அவங்க பக்கம் எடுத்து வந்தது. அந்த இடத்துல 6 போல 4 போலனா மேட்ச் தோத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா பவுல்லையும் சரி பேட்லையும் சரி தனக்கு முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை வேற மாதிரி கொடுத்துட்டு இருந்தார் புவனேஸ்வர் குமார் அப்படின்றதுக்கு பெரிய பாராட்டு. இன்னொரு பக்கம் குருணால் பாண்டியா டீமே ஸ்ட்ரகிள் பண்ணும்போது, டீமே தவிக்கும் போது அவர் வந்து நான் ஆடி கொடுக்குறேன், நான் ஜெயிச்சு கொடுக்குறேன்றது ஆடின இன்னிங்ஸ் இருக்குது 70க்கு மேற்பட்ட ரன்னு வேற மாதிரி. அதில் குறிப்பா அவருக்கு கிராம்ப் வந்துருச்சு, ஆம்ஸ்ட்ரிங் கிராம்ப் வந்துருச்சு. அந்த வலியோட பேட் பண்ண முடியாது. ஏன்னா அதை லைட்டா வந்து நம்ம அந்த காலை மூவ்மெண்ட் பண்ணாவே செம வலிக்கும், சரியான வலிக்கும். அதுலயுமே அந்த வலியோட 2 6 அடிச்சார். அந்த 2 6மே குரூஷியல் பாயிண்ட், குரூஷியல். அந்த வலியோட அவர் ஆடின ஒவ்வொரு இன்னிங்ஸும் உசுரை கொடுத்து விளையாடி இருக்கிறார் அந்த மனுஷன். அந்த மனுஷனுக்காக மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி கடைசி வரையும் போராடி ஜெயிச்சது அவருக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும். மேட்ச் தோத்துருந்தா நான் என் உசுரை குத்து ஆடி இருக்கேன், நீங்க என்னடா பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி கேள்வி உருவாகும். பட் அந்த இடத்துல புவனேஸ்வர் குமார் கடைசியில வந்து சம்பவத்தை பண்ணிட்டு போனார். இன்னொரு பக்கம் இந்த மேட்ச் மும்பை கையில் இருந்த மேட்ச் தான். அந்த 160 அப்படின்ற டார்கெட்டை எப்பரா டிஃபெண்ட் பண்ண போறாங்கன்ற மாதிரி சூப்பரா எல்லாமே பக்காவா பண்ணிட்டு வந்தாங்க. கடைசியில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா கடைசி ஓவர் ராஜ் பாவா அப்படின்ற நபர்கிட்ட கொடுத்தது தான். ஏன்னா அவர் ஒரு யங்ஸ்டர், இதுதான் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போடுறாரு. அது போடும்போது அதுவும் ஃபைனல் ஓவர்ல ஒரு 15 ரன் டிஃபெண்ட் பண்ணும்போது அவர் அந்த ப்ரெஷர்லயே வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த ப்ரெஷரால தான் அவருக்கு போச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 4 ஒய்டு ஒரு நோ பால், அதுவும் கடைசி பால் வந்து பால் கையில போட்டு போதுன்ற மாதிரி அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பதட்டத்திலேயே ஒரு பாலை போட்டு இந்த மேட்ச் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் என்ன மேட்சுங்க இது? ஸோ வேற மாதிரி ஒரு மேட்சை இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. சண்டே அதுவுமா எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, சாம்பியன்ஸ், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், டாப் ஆஃப் த டேபிள்ல வந்துட்டோம்டா அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. பட் என்ன ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா ஜஸ்ட் மிஸ்ல இந்த மேட்சை தப்பிச்சிருக்காங்க. இல்லைனா 3வது தோல்வி அப்படின்ற மாதிரி தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. பட் இந்த மேட்சை ஜெயிச்சு அழகா ரொம்ப கம்ஃபர்டபுளா போய் பாயிண்ட்ஸ் டேபிள்ல முதல் இடத்துல உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்சிபி, செகண்ட் SRH. இவங்க தானே IPL ஸ்டார்ட் பண்ணி வச்சவங்க. அவங்க 2 பேரும் டாப் 2ல இருக்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் இந்த IPL வெளியேறுகிறார்கள் அப்படின்றது உறுதியாக ஆயிருச்சு அப்படின்றது தான் பாயிண்ட் மக்களே.